அதை வந்து கடவுள் ஏத்துக்கிட்ட மாதிரி தான் எனக்கு. அது ஏன்னா நம்ம போனது வந்து அம்மான்னு சொல்லிட்டு சாதாரணமா நாங்க எதுவும் பண்ணல. ஒரு கோவில்ல, ஏன்னா இது வந்து நானா போய் ப்ரேயர் பண்ணா கூட நான் தான் சொல்லணும் நான் அவருக்காக ப்ரேயர் பண்ணேன்னு. ஆனா இத்தனை ஜனங்களும் ஒத்துக்கிட்டு அவங்க வந்து நீங்க உட்காருங்க, நீங்க தான் அம்மா. ஏன்னா இவங்களை அடையாளமே தெரியல, யாருக்குமே தெரியல. பயங்கர ஒல்லியாயி, அதுவும் இந்த சைட்ல பின்னல் போட்டு இப்படி போட்டுக்கிட்டு வேற யாரா இருந்தாலும் சரி, அந்த சின்ன ஆர்டிஸ்ட் கூட என்னால இன்னைக்கு ஷூட்டிங்க்கு வர முடியாது, நான் கிளம்புறோம், என்னால முடியல, ஏன்னா ஜொரம்னு சொன்னதுக்கு தயாராயிடுவாரு. பஸ் வந்துருச்சுன்னாவே சரி. இப்போ ஜெயராமன் இருந்தாரு இல்லைங்களா, அவர் வந்து சொல்லி டக்கு 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 டக்குன்னு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. பட் அதெல்லாம் மிக மிக சிறந்த குணங்க. இவன் ஏர்போர்ட்ல கூட சார் போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டா கூட நான் கிட்ட போக மாட்டேன். அவங்க பேசிட்டு அடுத்து பார்த்தா பேப்பர்ல அருணாச்சலத்துல இவங்க பாட்டியா நடிக்கிறாங்கிறது தான் வந்து ஆச்சரியமாவும் அதிசயமாவும் வந்து எந்த ஆர்டிஸ்டும் சேர்த்துக்க மாட்டாங்க. யாரு நம்மள ஒருத்தர் சின்னதா கேள்வி கேட்டுட்டாவே அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா நம்ம மூஞ்சி திருப்பிட்டு, இதுதான் மனுஷத்தன்மை. எப்படி சாப்பிடுவீங்க, என்ன விவேக் சார் கேட்கணுமா, அவர் என்ன குறும்பா கேள்வி கேட்பாரு, எப்படி சார் சாப்பிடாம எப்படி சார், எங்க சார். இது உண்மை. கண்டிப்பா அந்த 5 ரசிகர் மன்றமும் இன்னும் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் இன்னும் இருக்கிறாங்க. இங்க ராகவேந்திரா கல்யாண மண்டபத்துக்கு வரும்போதெல்லாம் எனக்கு போன் பண்ணுவாங்க, அவங்க இன்னும் இருக்கிறாங்க. சோ நான் ஏதாவது போய் சொன்னா அவங்க கேட்பாங்கல்ல, என்ன நம்ம இஷ்டத்துக்கு பேசுது, என்ன எங்க கூப்பிட்டு இந்த அம்மான்னு சொல்ல மாட்டாங்களா. அப்ப ராமேஸ்வரம் கோயில்ல நடந்ததெல்லாம் உண்மைதானே இல்லைங்களா. பண்ணிட்டு அதெல்லாம் அந்த டைம்ல அமைச்சிருப்பாங்க, தலைவர் பண்ணாங்க, அவ்வளோ பண்ணாங்க. அந்த பெரிய பாக்கியம் தான். அதை நம்ம வந்து எங்கேயோ அப்படியெல்லாம் வெளியில காட்டிக்கிறதோ இல்ல அந்த அட்வான்டேஜ் எடுத்து நம்ம போறதோ கண்டிப்பா நம்ம மனசளவுல. இப்போ இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவரோட சினிமால பயணிச்ச அந்த படங்கள் நேரத்துக்கு வேண்டான அனுபவங்கள் சொல்லியிருந்தீங்க. இது இல்லாம வேற சில நிகழ்வுகளை நீங்க அவரை சந்திச்ச ஏதாவது அனுபவங்கள் உங்களுக்கு மெமரிஸ் எதாவது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் வந்து அந்த அருணாச்சலம் முடிஞ்சதோட அந்த ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் சிவாஜி ஃபங்க்ஷன், ஸோ அந்த மாதிரி எங்க தானே தவிர வேற ஏதாச்சும் வராருன்னா கூட நான் போய் முன்னாடி நிக்க மாட்டேன். அவரே நிறைய க்ரௌட்ல வர்றாரு, எவ்வளவு க்ரௌட் வந்தாலுமே. இப்ப மேல்கோட்டையில எல்லாம் வந்து அவரை பார்க்கறதுக்கு ஊருங்கள்ல இருந்து பஸ்ல வருவாங்க. ஆனா அத்தனை பஸ் கிட்டத்தட்ட ஒரு 6-7 பஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன் மேல்கோட்டைக்கு. இவர் வந்து பொறுமையா ஒவ்வொரு பஸ்ல மினிமம் ஒரு 40 பேராது இருப்பாங்களாங்க. அந்த ஒவ்வொரு பஸ்ல 7 பஸ் என்ன ஆச்சு, அத்தனை பேரோட லிஸ்டில் எடுப்பாரு, தயாராயிடுவாரு. பஸ் வந்துருச்சுன்னாவே சரி. இப்போ ஜெயராமன் இருந்தாரு இல்லைங்களா, அவர் வந்து சொல்லி டக்கு 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 டக்குன்னு சும்மா பார்த்தாவே நம்ம படையப்பால ரவிக்குமார் சார் இவரும் ஒரு சாங் லாஸ்ட் சாங் பாடுவாங்க இல்லையா, அப்ப வந்து 8th floor அந்த சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் ஏதோ ஷூட்டிங் போயிட்டு வர இவர் மேல நிக்கிறார். மேல நிக்கும் போது கூட அங்க இருந்து பாத்துட்டு இறங்கி வந்து வாங்க வாங்க ஏதோ நம்ம அவரை பார்க்க வந்த மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. இத நான் வந்து வேற ஹீரோஸ் கிட்ட டிஃபரன்ஸ பாக்குறேன். எதுக்கு வந்தாங்கன்னு கேக்குற மாதிரி பாக்குறவங்களும் இருக்கிறாங்க. திக்குன்னு இருக்காங்க, நம்ம ஏதோ கேட்க வந்தோம்னு நினைச்சிடறாங்க போல இருக்கு. அதுக்காகவே அவங்க எல்லாம் செட்டில் இருக்காங்கன்னா போறதே கிடையாது. ஏன்னா அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க நம்மளால, அதனால டென்ஷன் ஆகி ப்ரொடக்ஷன்ல டென்ஷன். எதுக்கு வந்தனே ஏன் வந்தீங்கன்னு அவரே வந்து கேட்டுறாரு. ஏதோ அவரை பார்க்க வந்தேன் இல்லைங்க சார், இந்த பக்கம் வேற ஷூட்டிங் சார், நம்ம ஷூட்டிங் இருக்குன்னு பார்க்க வந்தேங்க சார். ஓகே 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 அப்படின்னு சரி. வேற ஏதோ சொல்ல வந்தாங்களோ, நம்ம அவங்களை பார்க்காம இருக்கிறோமோ, அது தப்பாயிடுமோ, என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. பட் அதெல்லாம் மிக மிக சிறந்த குணங்க. அதெல்லாம் எல்லாரும் நினைப்பாங்க இது இந்த அம்மா எப்ப பாரு ரஜினி சார் பத்தியே சொல்லுதுன்னா, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். இப்போ திருநெல்வேலி அல்வா சாப்பிட்றதுனால தான் அது இவ்வளோ டேஸ்டா இருக்கு. அல்வாலே எந்த அல்வா, பாம்பே அல்வா கூட சொல்றது திருநெல்வேலி அல்வா தான் சொல்றோம். அந்த மாதிரி எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் இவரை பத்தி நம்ம ஏன் இப்படி சொல்றோம்னா, நம்ம அவர் கூட வேலை செய்யும் போது அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் நேர்ல பார்த்துருக்கோம். அதனால அதுதானே நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒன்றும் வேற ஒன்றும் எக்ஸ்ட்ராவா போட்டெல்லாம் பேசவே இல்லை. இதுதான் இதேதான் எல்லாருமே சொல்றாங்க. இப்போ அதுக்கப்புறம் தானே சந்தானம் சார் எல்லாம் அவரோட நடிச்சாங்க. சந்தானம் சார் அப்புறம் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட அவர் கூட நடிச்சாங்க இல்லைங்களா, அந்த எந்திரன்ல கருணாஸ், இவங்கெல்லாம் வந்து
அப்புறம் பேசும் வடிவேல், இப்ப வடிவேல் சார், அப்புறம் சூரி சாரா, இதெல்லாம் சொல்லும் போது நான் எனக்கு ஒரு பெரிய பெருமிதம், எனக்கு தெரியுமாப்பா நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுனால அவரை பத்தி நம்ம பேசுறதா இருக்கு. இவன் ஏர்போர்ட்ல கூட சார் போறாரு அப்படின்னு கேள்விப்பட்டா கூட நான் கிட்ட போக மாட்டேன். அது நமக்கு தெரியும் அந்த அந்த டென்ஷன் என்னன்னு தெரியும். டக் டக்குன்னு ஓடிட்டு இருக்கும்போது நம்ம போய் என்ன சார் நல்லா இருக்கீங்களா எதுக்கு நம்ம கேட்கணும், அந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. அவரோட பெர்மிஷன் இல்லாம அவருக்கு நெருங்க கூடாதுங்கிறது என்னோட பாலிசி. என்னோட பாலிசி. மேடம் இவ்வளோ நல்லா அழகா போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் நான் வந்து பயணம் சந்தோஷமா வந்து நல்ல நினைவுகள் பரிசுலாம் கொடுங்க. இந்த நேரத்தில் அது இது கேட்கணுமா இல்லையான்னு தெரியல, பட் இருந்தாலும் அது ரசிகர்கள் அதை ஒரு வாட்டி இது கிளியர் ஆயிடணுன்றதுக்காக தான் நான் தோணுச்சு. உங்களுக்கு வேணும்னா இந்த கேள்வி வச்சுக்கலாம், இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். சொல்லுங்க சார். அருணாச்சல படத்துல நீங்க நடிக்கிறதுக்கு காரணமா இருந்த ஒரு நிகழ்வு, நீங்க வந்து தலைவரை பத்தி பேசின ஒரு விஷயம், அரசியல் பத்தி ஏதோ ஒரு விஷயம் பயங்கர அந்த நேரத்துல. இல்ல, நானு எனக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் இப்போ சொன்னேன்னு என்னை எல்லாரும் அடிப்பாங்க. எனக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே கிடையாது. அருணாச்சலம் அப்போ மனோரமா ஆட்சி தான் மேடையில பேசினாங்க. மேடையில பேசுறது மனோரமா ஆட்சி. ரொம்ப ரொம்ப பேசினாங்க. அவங்கள பேசிட்டு அடுத்து பார்த்தா பேப்பர்ல அருணாச்சலத்துல இவங்க பாட்டியா நடிக்கிறாங்கிறது தான் வந்து ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருந்தது. எந்த ஆர்டிஸ்டும் சேர்த்துக்க மாட்டாங்க. அதாவது பேசுறதுன்னா இப்படி எப்படி பேசுறது இல்ல. படத்துல வாய்ப்பு கொடுத்தோன்னு அதை ஆஃப் பண்ணி விட்டாரு. இல்ல இல்ல, வாய்ப்பு கொடுத்தாரு பாருங்க. அப்பதான் முத்து ரிலீஸ் ஆகுது அவருக்கு. அந்த முத்து அப்பதான் எலெக்ஷன் வருது, இதே மாதிரி ஒரு எலெக்ஷன். அப்போ வந்து அவரும் வந்து பாலிடிக்ஸ்ல சேர போறாருன்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கு அகெயின்ஸ்டா ஆட்சிமா வந்து மேடையில பேசுறாங்க, பிரச்சார மேடையில பேசுறாங்க. ரொம்ப அதெல்லாம் அவங்க பேசுறது நான் என் வாயால கூட சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு பேசிட்டாங்க. பேசிட்டு அடுத்து ஒரு படம் பூஜை போடுறாங்க, இந்த படத்துல இருக்காங்க. எப்படிங்க, எப்படி எப்படி ஆட்சிக்கே எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ண முடியும் இல்ல? அப்போ தான் செஞ்ச தவிர தானே உணர வச்சாரு பாருங்க. கண்டிப்பா இல்ல, எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசும்போது ஆச்சு நீங்க நாடகம் எல்லாம் பண்ணும்போது எப்படிங்க ஆச்சு, எத்தனை மணிக்கு பர்மிஷன் கேட்டு போவீங்கன்றாரு. கூலா நீங்க என்ன திட்டினீங்க கொண்டீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த மாத்தாடு சாங்கப்போ ஆச்சு. ஆமா இல்ல தம்பி, அப்போ வந்து 5 மணிக்கெல்லாம் எங்களை விட்டுருவாங்க, ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள நாங்க ஸ்டேஜுக்கு போயிடணும் அப்படிங்கிற மேட்டர். நான் வந்து உட்காந்து பாக்குறேன், என்னடா அது இந்த அம்மா எவ்வளவு திட்டுச்சு. அவர் எது யாரோ திட்டினா மாதிரியும் இந்த அம்மாவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பேசுறேன். அதெல்லாம் மனித பிறவி இல்லைங்க. அதெல்லாம் யாரு நம்மள ஒருத்தர் சின்னதா கேள்வி கேட்டுட்டாவே அவங்க அந்த பக்கம் இருக்கிறாங்கன்னா நம்ம மூஞ்சி திருப்பிட்டு. இதுதான் மனுஷத்தன்மை. மனிதர்கள் எல்லாருக்கும் உள்ள ஒரு தன்மை என்னன்னா, நம்மள திட்டினாங்கன்னு தெரிஞ்சா அவங்கள நம்ம கேட்க முடியாதுன்னா அந்த ஆளு பக்கமே போவானா, நம்ம இப்படி சுத்திட்டு போவோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா திட்டினவங்களை கூப்பிட்டு பக்கத்துல சேர் போட்டு உட்கார வச்சு அந்த படத்துலயே அவங்கள நடிக்க வச்சு கூலா எதுவுமே நடக்காத மாதிரி ஆச்சு. நீங்க டிராமா எல்லாம் பண்ணும்போது எப்படிங்க ஆச்சு, இப்போ 6 மணிக்கு விட மாட்டாங்க, 6 மணிக்கு டிராமானா எப்படி போவீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்க வந்து வியந்து இல்லை, இதை விட ஆச்சரியம் உலகத்துல வேற எதுவுமே இருக்காது. இதை விட ஆச்சரியம் வேற எதுவுமே இருக்காது. எப்படிங்க அது, how it is possible? அப்ப அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு அவரு. எங்களெல்லாம் சொன்னாரு சிவாஜி பண்ணும்போது, விவேக் சார்கிட்ட எல்லாம் சொன்னார், நான் இந்த தடவை இமயமலை போகும்போது இமாச்சலத்துக்கு நீங்க வரீங்களா, கொஞ்சம் தூரம் வரலன்னா கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியா இருக்கும் அந்த சில்னஸ் அது இதெல்லாம் பண்ணணும்னு. எனக்கு பயம், உண்மையிலே கூப்பிட்டுட்டா நம்ம போகணுமோ என்னமோ அப்படின்னு. விவேக் சொன்னார், என்னால் எனக்கு லெக்மெண்ட் டேரு இங்கே டேரு, என்னாலெல்லாம் நடக்கலாம் முடியாது சார் அப்படின்னு. அது ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே தெரியாது, கொஞ்சம் நேரம் தூரம் தான், அதுக்கப்புறம் அது பழகிடும். அதுவும் இல்லாமல் அந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு ஈஸியா கொண்டு போகும். அங்க சுவாசிக்கிற காத்து நல்லா இருக்கும், மனமா இருக்கும் அந்த காத்து. அந்த எக்ஸ்பீரியன்ஸ அப்படி சொல்வார். இதெல்லாம் தாங்க எங்க டாபிக். வேற எதை பத்தியும், அந்த படத்தை பத்தி, இந்த படத்தை பத்தி, இந்த ஆர்டிஸ்ட பத்தி அதுவும் கிடையாது, பாலிடிக்ஸும் கிடையாது. அவர் போற ஏரியா எப்படிங்க சார், எப்படி சாப்பிடுவீங்க, என்ன விவேக் சார் கேட்கணுமா, அவர் என்ன குறும்பா கேள்வி கேட்பாரு, எப்படி
எப்படி சார் சாப்பிடாம எப்படி சார், எங்க சார், என்ன சார் அதுல ஏதாவது ஊத்திட்டு போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணி அவர் சிரிப்பாரு பாருங்க ரஜினி சார், அப்படி சிரிப்பாரு. என்ன அதுக்கு என் கூட வாங்கன்றார், நீங்க வாங்க வந்து பாருங்க எப்படி போறோம் பாருங்க அப்படின்னு. அந்த டாபிக் தான் வரும். அந்த டாபிக் தான் எங்களுக்குள்ளார நடக்கிறதே. வேலையை பொறுத்தவரையிலும் அப்படி. ஆனா பட் நார்மல் லைஃபை பொறுத்தவரை நான் அவருக்கு அம்மாங்கிற மாதிரியே அந்த நினைப்போடவே இருக்கேன். அந்த கண்டிப்பா இருப்பார். ஏன்னா எத்தனை பேரோட மனசுல இதெல்லாம் உண்மை, எத்தனை பேர் மனசுல இருக்கிற. இப்போ அன்னைக்கு அந்த லால் சலாம் அந்த இதுல வந்து பெண் பிள்ளைகள் தாய்க்கு சமம்னு சொன்னது நான் அழுதுட்டேன். வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுதான் நீங்க எங்களுக்கு செய்யுது. எங்களுக்கு நீங்க திருப்பி செய்யணும்னு நினைக்கிறது, நீங்க எங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுங்கன்னு கேட்கல. இவ்வளவு வார்த்தைகள் அந்த மகான் கிட்ட இருந்து வாங்கிட்டேங்க சார். இனிமே நான் டிஸ்டர்ப் பண்ணுவேன்னா இல்லையா? இதெல்லாம் சொல்றதுனால அவரோட படத்துல நான் இருக்கணுங்கிறதுக்காகலாம் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவருக்கும் தெரியும் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பொண்ணுங்களை பத்தி அப்படி சொல்றாரு. எந்த அப்பா சார் சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒரு மகானால மட்டும்தான் சார். இனி நானும் என் பசங்க கிட்ட அப்படிதான் இருக்கணும்னு எனக்கு அவ்வளவுதான். எது வேற நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. போன் பண்ண எப்படி இருக்கீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா, எப்படி இருக்கீங்க, அவ்வளவுதான்.